இங்க வா. பார்த்துதான் அது தீனி எல்லாம் போடாதனால அங்கே அடிக்குது. இங்க பின்னாடி கிடக்கு. செத்துருச்சா? ஏய் டாமி, செத்து போயிட்டியா? திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூரம் பயணம்னா நம்ம கன்னியாகுமரி தான். ஐயா அது வேற மணி ஃப்ரெண்ட் எல்லாம் மணியை கிண்டல் பண்ணாங்களா? கையை வைக்காதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கால கற்களில் ஒரு 7 மணி போலலாம் வயலுக்கு வந்துட்டோம். அது மீன் வந்து மீன் பண்ணையில வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல விட்டுருந்தோம். நம்ம வீட்டு யூஸ்க்காக தான் அப்பப்போ 1-2 பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மொத்தமா ஒரு 4 பேக் போல வாங்கினோம். 4 பேக் தானே வாங்கினோம், மறந்துட்டேன். ஆமா, 4 பேகோ 5 பேகோ வாங்கினோம். அதுல வந்து நம்ம வீட்டு குட்டை இருக்கு இல்லையா, கொல்லை பக்கம், அதுல ஒரு 2 பேக் போல கொட்டிட்டோம். கொட்டி அது வளர்ந்துச்சு, நல்லாதான் வளர்ந்துச்சு. தீனி போட்டோம், சத்து மாவு போட்டோம், அது இதுன்னு போட்டோம். அது என்னன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சதுன்னா போதும், நம்ம அந்த கொக்கு நிறையா மடையா அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து புடிச்சிட்டு போய் அங்க இருக்கிற மீனும் இல்லாம ஒரு கிலோக்கு கூட தேராம அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தோம். ஏன்னா வந்து இது ஊர் சைடா இருக்கிறதுனால எந்த இடத்துல வெளியில குளத்துல விட்டதுனால அது அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்காது அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. நம்ம போருக்கு பக்கத்துல நம்ம குளம் வச்சிருக்கோம், நோண்டி குழியா வச்சிருக்கோம். அதுலதான் வந்து அந்த கெண்டை குஞ்சு மீன் எல்லாம் விட்டுருந்தோம். ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கிட்ட அதுக்கு தீனி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த தீனி போல ஒண்ணும் போல மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி ஃபுல்லா ஆயிடுச்சா, அது வந்து அது மீன் போயிருக்கும் அந்த மீன் மாதிரியே அப்படின்னு இருந்தா, இப்ப வந்து அவ்வளவு மீன் அந்த குட்டைக்குள்ளதான் கிடக்கு. போட்டதுல ஒரு பேகுக்காவது வளர்ந்துருக்காது. அதனால வந்து இன்னைக்கு மீன் பிடிக்க போறோம் நம்ம குட்டையில. பல நாள் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமா, அந்த குட்டையுமே நாங்க காமிச்சிருக்கோம் வீடியோல எல்லாம், ஆனா சொல்லல இந்த குட்டையில தான் மீன் விட்டுருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கே கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு. அப்படியே மேயுது, அப்படியே தண்ணி வத்துனதுனால இவ்வளவு அப்படியே கெண்ட மீனா மேயுது. வாயை பொழந்துகிட்டு விட்டா நானே இறங்கிடும் போல இருக்கு. நம்ம வந்து பெண் என்பதால் வேடிக்கை தான் பார்க்கணும். வேடிக்கை பார்த்து நிக்க போறேன். இங்க பாருங்க, இது வரைக்கும் இந்த மீன் தான் பிடிச்சிருக்கோம். மீன் வந்து அது தீனி எல்லாம் போடாதனால அதுவாவே வளர்ந்தது. அதனாலதான் இந்த சைஸ்ல இருக்கு. தீனி போட்டிருந்தா கொஞ்சம் பெருசா இருக்கும். எல்லா மீனுமே இருக்கு. எல்லாம் ஒரு 1/2 கிலோ வந்து. இது என்ன இது என்ன மீன்? இது வந்து புல்கண்டை. பில்லுகண்டை. இது வந்து உயிரினதான் இருக்கு. இது வந்து பில்லு கண்டைன்னு சொல்லுவாங்க. நீட்டான முள்ளு இருக்குல்ல இதுல. இந்த மீன்ல வந்து முள்ளு இருக்கும். கெண்டை மீன்லாம் வந்து இது இருக்கு பாருங்க, அதுவும் கெண்டைதான். இதுதான் வந்து முள்ளு இருக்காது. பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன். நம்ம வீட்டுல வளர்ந்த ஃப்ரெஷ்ஷான மீன். சாப்பிட்டீங்களா? ஏன் நம்ம கடையில வாங்குவோம்ல, குட்டை மீன் கிடையாது இது. குட்டை மீன்னா நம்ம குட்டையில வளர்த்ததுதான். ஆனா இது வந்து வளர்ப்பு மீன்மா. மீன் சாப்பிட்டீங்களா? ஐயா, நம்ம கடையில வாங்குவோம்ல அந்த மீன். இது என்னங்க பொம்பளை? அதான். இது என்ன மீன்? இதுவும் அதேதான். இதுல ஒரே ஒரு இறாலு பிடிச்சோம். அது எங்க இறால் எடுத்துருவோம், அந்த பையன் எடுத்துருவா. அந்த மீன் அந்த குட்டி குட்டியா வாங்கிட்டு வந்ததுலயே இறாலு இருந்துச்சு. அது போட்டு அது பெருக்கிட்டு போல இருக்கு. நிறைய அவ்வளவு ஒரு இந்த சென்னாகுனி மீன் மாதிரி நிறைய இருக்கு. இருக்கு பாருங்க. ஆனா இருக்கும், அடியில இருக்கும். இங்க பாருங்க, இறாலு இருக்கும். இறாலு ஏன்னா இறால் குட்டி வந்து அதிகமா கிடக்கு, இறால் குஞ்சு. அதனால இறால் அப்பா போல இருக்கு. அம்மா ஆமா, அம்மா இருக்கும். நீங்க தான் பார்த்து நீ இறங்குறியா? இங்க பின்னாடி அடிக்குது. அவ்வளவு மீன் வந்துச்சு. கேட்டுங்க, காட்டு எடு, கை கழுவிக்கலாம். அது சேரா இருக்குல்ல, நல்லா அப்படி இருக்கு.
தர்ணி என்னது அது? பெருசா? உங்க வீட்டுக்கு வந்து குட்டி மீன் தான். உங்க வீட்டு குட்டி மீன் தான். பெருசுலாம் எங்களுக்கு. தண்ணி ஊத்துட்டா மீன் பெருசா வளருமாங்க. மீன் வாய் திறக்குதுடா. ஐயா அந்த ராலுக்கு கையில எடுத்து பிச்சு மீன் தான். இந்த மீன் இந்த மீன் சைஸ் தானே இப்ப? அது ஒரு 1.5 கிலோ இருக்கும்ல? 1 கிலோ இருக்குமா? எது குட்டி மீன்? மீன் எடுத்துட்டு வந்துட்டோம். மொரட்டு மீன். இன்னைக்கு எங்க வீட்டுல சண்டே சமையல் மீன் வெரைட்டி தான். அங்க அந்த அளவுக்கு இல்ல, நம்ம மொத்தமா அந்த குட்டையில விட்டது ஒரு பாக்கெட்ல வந்து ஒரு கவர்ல 100 கெண்டை குஞ்சு விட்டோம். நாங்க கேட்டது எல்லாமே இந்த முள் இல்லாம இருக்கும்ல கெண்டை, சீசி அந்த மாதிரி முள் இல்லாத கெண்டையா இருக்கும். அதை கேட்டோம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த புல்கண்டை வந்து புல்கண்டை தானே. அந்த புல்கண்டை வந்து அந்த பில்லு கண்டை அது புல்கண்டை அந்த பில்லு கண்டை வந்து முள்ளு உள்ள மீனா. பாக்கி இருக்கிறதுல நம்ம நார்மலான கெண்டை மீன். இதுல வந்து நான் அந்த மொரட்டா அந்த பேருனா விரால் மீன் பிடிச்சோமே, அது வந்து நம்மளுக்கு வேணாம். என் புருஷர் மிரட்டி நான் வேணான்னு சொல்ல வச்சுட்டேன். அது வந்து அன்னிக்கு கொடுத்து விட்டுரும். அன்னி ருசி பசியா சாப்பிட்டு விட்டோம். அதனால அது வேணாம், வேலை அதிகமா ஆகும். அது இங்க பாருங்க, அங்கேயே வந்து ஒரு இந்த மாதிரி கவர் வந்து ஒரு 6-7 கவர் போட்டாச்சு. ஏன்னா அங்க புடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே மீன் அண்ணன் பங்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. இது வந்து மொத்தமா நாங்க எடுத்துட்டு வந்திருக்கிறது எங்களுக்கும் அண்ணி வீட்டுக்கும் தான். இது வந்து அன்னிக்கு. இதுதான் பாடி, இதுதான் வந்து அதுல கிடைச்சதுல ஒர்த்தான ஒண்ணு. இங்க பாருங்க, மொரட்டு மீன். நம்ம நார்மலா அந்த குட்டையில எல்லாம் பிடிக்கும் போது மீன் என்ன பிடிக்கும் போதெல்லாம் சொல்றேன் இல்ல, நம்ம நார்மலா அந்த குட்டையில எல்லாம் பிடிக்கும் போது மீன் என்ன கலர்ல இருக்கும்? கும்பி பாகம் மாதிரி கருகருன்னு இருக்கும். நான் அப்படிதான் பாத்திருக்கேன் அந்த வெறா மீனை. ஆனா இந்த நம்ம வளர்க்குற குட்டையில பிடிச்சதா என்னன்னு தெரியல, அப்படியே மீனோட கலரே சூப்பரா இருக்கு. அடிக்காதுல, முள்ளு அடிக்காதுல, வழுக்கிட்டு தானே போவோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஆனா அப்படியே ரோஸ் கலர்ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வெறா மீனை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்க முடியாது. வர இருங்க, நான் இதை ஃபர்ஸ்ட் புடிச்சுக்கிறேன். இதை அடிச்சிட்டுன்னா நான் கீழே போட்டுருவேன். இதுல தானே கையை விட்டு புடிச்சுப்பாங்க. நம்மளுக்கு பிடிக்கிறோம். இங்க பாருங்க, இருங்க இருங்க வரேன். இதுல கையை விட்டு புடிச்சுப்பாங்க. வாடி தங்கம். இது கம்முன்னு கிடங்க. செத்துருச்சா? டாமி செத்து போயிட்டியா? இருங்க, வாடி வந்துருடி தங்க குழந்தைய உன்னை தூக்கி காமிச்சுக்கிறேன். அவ்வளவுதான் தங்க பிள்ளை. இங்க பாருங்க. ஆனா உண்மையா அதை பார்க்கும் போது எனக்கே ஆசையா வருது. பாருங்களேன், அப்படியே ரோஸ் கலர்ல அப்படியே செம்மையா இருக்கு. பேபி குழந்தையோ இன்னும் வளரும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு பிங்க் கலர்ல சூப்பரா இருக்கு. இப்படி போட்டுருங்க. அவ்வளவுதான்ப்பா. இது ஒண்ணுமே வந்து 2 கிலோ இருக்கும்லங்க. கண்டிப்பா 2 கிலோ இருக்கும். இன்னும் வந்து அந்த கும்பில இருக்கும். நாங்க வந்து வெய்ய கிளம்புனதுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வர சொல்லும். ஆஞ்சுக்கிட்டு இருக்கும் போது குறுக்க விழுந்தடிச்சு ஓடிட்டு வாங்கினா வந்துருவாங்க. இது வந்து இது ஒரு 2 கிலோ இருக்கும். இது எப்படியும் ஒரு 1.25 கிலோ இருக்கும். 1 கிலோவா? 1 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கொசுறு 300-200 இருக்கும். அப்படி மீன் அடி வாங்க போற சொல்ற வச்சு கேக்குறியா இல்லையா? அவ்வளவுதான். இது அப்படியே வந்து அண்ணி வீட்டுக்கு, இதுவும் அதுவும் அண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு இதுலயே கொட்டுறவா? இதுதான் வந்து நம்ம வீட்டுக்கு.
மொத்தமா வந்து ஒரு 4, 5, 6 மீன். இருக்கே ஏதோ ஒன்று இருக்கே. இது வந்து எங்களுக்கு பத்தாதுங்க. உண்மையா நீங்க சொல்லலாம் இதுவா பத்தாது அப்படின்னு. பசங்க 4 பேர் இருக்காங்க, நம்ம ஒரு 4-5 பேர் இருக்கோம், அது பத்தாது. அதனால வந்து நான் ஒரு மீனே ஒரு வாயில போவோம். அதனால இது ஒரு 2 துண்டா போட்டு தலையெல்லாம் இருக்கே தலையை மட்டும் குழம்பு வச்சிரும் கொஞ்சமா. பாக்கி என்ன இந்த துண்டு தான் இருக்கும், அப்படியே போட்டு வறுத்துரும். அப்ப குழம்புக்கு புள்ளைய தலை திங்காது. சரி ஏதாவது பாப்போம், ரோட்ல ஏதாவது மீன் போகும், அப்ப வந்து மீனை இது பண்ணிப்போம். எங்கள் வேண்டுதெல்லாம் என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து கனவா மீன் வந்துச்சு. கனவா மீனும் காணாங்கழுத்தன்னு சொல்லுவோம்ல, ஐல மீன் காணாங்கழுத்து, அந்த மீனும் வந்துச்சு. அப்படியே கோடு போட்டு வச்சாச்சு. இதையும் வந்து குழம்பு வைக்கிற மாதிரி தெரியல, ஏன்னா மீனை பார்க்க குழம்புலாம் கிடையாது, எல்லாம் வறுவலாதான் இறங்கிடுச்சு. அந்த நாட்டு மீன் கெண்டை மீன் இருக்குல்ல, அந்த மீனோட தலையை மட்டும் போட்டு இப்ப குழம்பு வைக்க போறோம். இது வந்து 200 ரூபா இந்த காணாங்கழுத்த மீன், இது வந்து 100 ரூபா, மொத்தமா வந்து 300 ரூபா மீன். அதுக்கப்புறம் நம்ம கெண்டை மீன் இதெல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. திருப்பியும் இதை எடுத்துட்டு போய் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சிட்டு ரெடி பொசிஷன்ல குழம்பு வைக்கிற மாதிரி உங்களை வந்து பாக்குறேன். மேல வச்சிடும். அம்மா ஐயோ, சமையல் பரபரப்பா போயிட்டு இருக்குப்பா. வீடியோ எடுக்கிறதுக்குலாம் எனக்கு நேரமே இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அதை அலசி முடிச்சுட்டு காலை சாப்பாடையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கே மணி இப்போ 1 கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. என்னைக்கும் அப்படி லேட் ஆகும்னு பார்த்தா சண்டே அதுமா சாயந்தரம் எழுத்துரும் போல இருக்கு சமையல். மீன் குழம்பு வந்து அகண்ட சட்டியில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. வறுக்கிற பீஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு இதுதான் இருக்கு. இது வந்து இறாலும் வறுக்க போகிறோம், இதுதான் இருக்கு. அதனால வந்து இது அப்படியே வறுத்துரும். அதே போல இங்க இருக்கு பாருங்க, இந்த காணாங்கழுத்தி மீன், இதையும் வறுக்க போறோம். அதனால குழம்பு வந்து வெறும் குழம்பா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க வந்து அப்படியே சாப்பிட்டுக்கிறோம். அது அங்க போங்க, பசி கிளம்பிட்டு பிள்ளைக்கு, அங்க போங்க. இங்க பாருங்க, டீ இல்ல சாமியே, கொஞ்சோண்டு இருந்துச்சு, அததான் நாங்க 2 பேரும் கொதிக்க. சரி போ போ போ, ஏய் போ. மீன் உள்ள ஒண்ணும் இல்லங்க குழம்புக்கு. இங்க பாருங்க, இது என்ன அப்படின்னா நம்மளோட கணவாய் தொக்கு. நான் ஏற்கனவே வந்து கணவாய் ஷார்ட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். அவ்வளவுதான், இந்த கிரேவி போதுலங்க, எப்படியே ஸ்டாப் பண்ணாதான் நாங்க வந்து நைட்டுக்கு தோசைக்கு இல்ல சப்பாத்திக்கு இட்லிக்குன்னு எதுக்காவது இது பண்ணிக்க முடியும். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். எல்லாமே போட்டுட்டேன். இப்ப வந்து நான் வறுக்கிற மெத்தட்ல இப்ப செய்ய போறேன். தேங்காய் வந்து ஒரு மூடி, மீன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால தேங்காய் வந்து ஒரு தேங்காய், ஒரு மூடி கிடையாது, ஃபுல்லா ஒரு தேங்காயில பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு போட்டு வச்சிருக்கேன். அது கூடவே இங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாம இஞ்சும் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அடுத்தது இங்க பாருங்க, இது வந்து வெங்காயம் ஆர்வ கோளாறுல சின்ன வெங்காயத்தை வந்து நிறைய அரிஞ்சிட்டோமா, ரொம்ப நிறைய போட்டாலும் குழம்புக்கும் கிரேவிக்கும் நல்லா இருக்காது. அதனால வந்து நான் அப்படியே மீனுக்கு அரைச்சி போட போறேன். அது கூட வந்து கருவேப்பிலை. மண்டை குழம்புதுன்னு நினைக்கிறேன், பசி மயக்கம் வந்துச்சு போல. சரி, இதை வந்து நம்ம மிக்சில எல்லாம் அரைக்க போறது கிடையாது, விறகடுப்புல வறுக்க போறோம், அம்மியில அரைக்க போறோம். அதுதான் வந்து ருசி சூப்பரா இருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான மீனுங்கிறதுனால நம்மளும் ஃப்ரெஷ்ஷா அரைச்சு வைப்போம். வாங்க அப்ப இந்நேரம் கவுந்திருக்கும். அவ்வளவுதான்ப்பா, அரைக்க ரெடி ஆயிட்டோம். இந்த தேங்காய் வந்து நான் இப்போதைக்கு அரைக்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு இந்த நேரத்துக்கு தான் அரைச்சு முடிப்பேன். அதனால அந்த அளவுக்கு நான் அரைச்சி தள்ளுற ஆள் கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சோம்பு இருக்குல்ல, பெருஞ்சீரகம், அதை அரைச்சிப்போம். இந்த தேங்காவை அப்படியே தூக்கிட்டு போய் மிக்சியில அரைச்சிட்டு வந்துப்போம். இந்தாங்க. லேட் ஆயிடும், எனக்கு திப்பியா வரும். நைஸா, ரொம்ப நைஸா அரைக்க தெரியாது. இந்த பெருஞ்சீரகத்தை ஃபர்ஸ்ட் அரைச்சுப்போம். ஆனா அம்மி அரைக்க தெரியும் எனக்கு. அம்மி எப்படி அரைக்கணும்னா இப்படியே ஒரே பொசிஷன்லயே அரைக்க கூடாது, நம்ம இப்படி சுத்திக்கிட்டே அப்படி சுத்தணும். அப்படி இப்படி தெரியுதா நான் சுத்துறது, அப்படி இப்படி சுத்தினாதான் அரைப்படும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு அப்படியே தட்டினா மாதிரி நசுக்கிருக்கேன்னா இது போதும். அடுத்தபடியா நம்மளோட இஞ்சி பூண்டு, அது கூடவே நம்ம வச்சிருக்க கருவேப்பிலை, இந்த மாதிரி போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் மீன் வறுவல்.
ஐம்புலன்கள் இது அடக்கி நரம்பு தள்ளிடும் போல இருக்கு. அவ்வளவுதான். அது அப்படியே லைட்டா தட்டிட்டேன். அது கூட வந்து நம்ம வெங்காயத்தையும் அப்படியே இது பண்ணிப்போம். எல்லாமே வந்து ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது, அப்படியே அரைஞ்சும் மறையாமல் அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இது எப்படின்னா நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு போட்டா அப்படியே ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே அந்த மசாலா எல்லாம் உதிராம ட்ரையா அதுலயே புடிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா இது வந்து இந்த சாந்து இருக்குல்ல, மீன்ல வந்து சாந்து ஒட்டிட்டு இருக்கும், அது அப்படியே வழிச்சு வெள்ளை ஒயிட் ரைஸ்ல போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி இது தேங்காய் போட்டு. இது கேரளா சைட் எல்லாம் வைப்பாங்க, மத்தி மீன் அப்படியே அப்படியே அடிக்கடிக்கு இல்லைங்க அந்த மாதிரி. கனவுலயே போயிட்டு வந்துருவேன். கேரளா என்னென்ன ஊர் நீங்க கேக்குறீங்களோ எல்லா ஊரும் போயிட்டு வந்திருக்கேன். நீங்க வந்து அதிகபட்சம் வெளியூர் அப்படின்னு போன இடம் எதுன்னு சொல்லுங்க. நாங்க வந்து எங்க போயிருக்கோம்? கன்னியாகுமரி. ஆமா, நாங்க வந்து கன்னியாகுமரி போயிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொடைக்கானல். ஊட்டியா கொடைக்கானலா? ஊட்டி. நான் வந்து அதிகபட்சம் வெளியூர் போயிருக்க இடம் என்னன்னு சொல்றேன். ஊட்டி போயிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஊட்டி போயிருக்கோம். அதுக்கப்புறம் போன இடம்னா வந்து திருவண்ணாமலை போயிருக்கோம். அதுக்கப்புறம் போன இடம்னா திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலை. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப தூர பயணம்னா நம்ம கன்னியாகுமரி தான். 4 ஊரு எங்கெங்க போயிருக்கோம் பாருங்க. மெட்ராஸ் எதுக்கு போயிருக்கோம்? மெட்ராஸ் போயிருக்கோம், ஆனா சுத்திலாம் பார்த்தது இல்ல. மெட்ராஸ் தாண்டி போயிருக்கோம். மதுரையும் தாண்டி போயிருக்கோம். ஆமா, மதுரை போயிருக்கோம். அதான்பா. இங்க பாருங்க, குற்றாலம் போனோம் இல்ல? குற்றாலம் வந்து ஊட்டி போகும்போது தானே போனோம். இதுக்கு போனீங்களே ஒகேனக்கல். ஆமா, அதெல்லாம் வந்து அப்படி போற வழி தானே குற்றாலம். போற வழி அது குற்றாலம் போகும்போது தானே போயிட்டு வந்தோம். இல்ல நம்ம ஈரோடு போகும்போது போனோம். ஆமாப்பா, 5 ஊர் நாங்க போயிருக்கோம். நீங்க வந்து என்ன ஊரு ரொம்ப தூரம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம ஃபாரின்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ண கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியூர் போனீங்கன்னா சொல்லுங்க. ஃபாரின்ல நாங்க வந்து அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா ஃபாரினுக்கு உங்களை பார்க்க வரோம். மீன் பெசறதுக்கு முன்னாடியே தோசைக்கல்ல அடுப்புல போட்டாச்சு. ஏன்னா வந்து இந்த தடவை மீனை ஊரெல்லாம் வைக்கல, டைம் ஆயிடுச்சுங்கிறதுனால அப்படியே தூக்கி அப்படியே போட வேண்டியதான். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இரண்டும் வேற வேற மீன் தான், ஆனா ஒன்னா கொட்டி தான் பேசுற போறோம். நம்மளோட கெண்டை மீன், இந்த காணாங்கழுத்தை மீன், அழகிய எண்ணெய் பாட்டிலால் எண்ணெய் ஊத்தி கொள்வோம். அதுதாண்டி அந்த பாட்டில் வாங்குறதுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம எங்கடி தேங்காய் எல்லாம் அரைச்சது போ எடுத்துட்டு வா போ. குழம்பு வீட்டு மிளகாய் தூள். இது காரம் இருக்காது, நம்மளுக்கு சாந்து தான் தேவை, அதனால வந்து கொஞ்சம் கூட போட்டுப்போம். அவ்வளவுதான். இல்ல சுத்தமா உரப்பே கிடையாது. அதோட என்னப்பா நடுக்க கை கால் கண்ணு எல்லாம் இருட்டுது பசியில, என்ன பண்றது? இது வந்து காஷ்மீர் தூள். டீ மட்டும் தான் இறங்கி இருக்கு. காஷ்மீர் தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சில்லி பவுடர். இந்த இத பார்த்துட்டு சில்லி பவுடர் கொஞ்சம் கூட போட்டுப்போம், ஏன்னா இதெல்லாம் போடுறோம்ல, அது காரம் இருக்காது. அதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட். நீங்க தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துமே அரைச்சு வச்சுக்கலாம். நான் தேங்காய் மட்டும் அரைச்சிருக்கேன். இதுல பெருஞ்சீரகம் சேர்த்திருக்கேன்னா. ஆமா, இது வந்து நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட். இந்த மாதிரிதான் அரைக்கணும். இது பார்க்கவே உங்களுக்கு எண்ணெயில போட்டு பொரிச்சா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா வந்து நம்ம அந்த அளவுக்கு எல்லாம் எண்ணெயை வேஸ்ட் பண்ண வேணாம், அதனால நான் அப்படியே போட்டுட்டேன். போதுமா? இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நம்ம இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்போம். என்ன பேக்கெட் எடுத்துருவாயா? இதுல வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த எண்ணெய் இருக்குல்ல, அதையும் சேர்த்துக்கணும். நான் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போதும். அவ்வளவுதான். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊத்திப்போம். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்பதான் மெயினான ஒரு விஷயமே. நீங்க இந்த ஸ்டேஜ்ல வந்து லெமன் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நம்ம புளி இருக்குல்ல, குழம்பு வைக்கிற புளி, அத வந்து
ஒரு 2 லெமன் சைஸ், இந்த மீனுக்கு 2 லெமன் இல்ல நெல்லிக்காய் பெருநெல்லி சைஸ் கரைச்சி வச்சிருக்கேன். இல்ல லெமன் எல்லாம் பெருசா இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து நம்ம அந்த புளிப்பு டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இது பண்ணிப்போம். இது வந்து மீனின் ருசியை விட மீன் சாந்தின் ருசி இந்த வறுவலுக்கு கூடுதலா இருக்கும். அதனால அப்படிதான் வைக்க போறேன். நீங்க சொல்லி கொடுத்தா மாதிரி ஆயிடுங்க. நானே வைக்கிறேங்க, கம்முன்னு இருங்க. அதான் இப்ப வந்து கருவேப்பிலையே வைக்கிறோம். ஏன் கருவேப்பிலை போடுறீங்க? அவ்வளவுதான், அது அப்படிதான் போடுவோம். அட இருங்க, எண்ணெய் இவ்வளவு ஊத்தி. அதாவது தீ பத்திக்கிட்டுனா கூட ஏஞ்சி ஓடுறதுக்கு இடம் இல்லாம குண்டாங்க எடு, என் பயமா இருக்கு. அதுதான், இதெல்லாம் வந்து இப்படியே இது பண்ணிடும். இந்த கண்ணை வந்து மறைச்சு வச்சிடும். ஏன்னா வந்து கண்ணு வெடிக்கும். அந்த வெடிச்சாலும் அந்த மசாலாவிலேயே இருக்கும். அதனால கண்ணை மறைச்சு வச்சுப்போம். அவ்வளவுதான். அடுப்பை வந்து ரொம்ப தக தகன்னு எரிய விட்டா மசாலா கரிஞ்சிடும், உள்ள மீன் வேகாது. இந்த மாதிரி சிம்முலயே இருக்கும். ஆமா, தோசைகளும் தீ பிடிச்சிடும். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்கு, சிம்முல வச்சுக்கணும். என்ன இப்பதான் வேகமா எரியுது. அடுத்தது இந்த மீன் தான் நல்லா மொத்த மீனா இருக்கும் போல. அவ்வளவுதான். அந்த ஒரு இந்த பக்கம் இந்த கிழக்கு என்னது வடகிழக்கில் வந்து கார்மேகம் சூழ்ந்திருக்கு. அங்க இருந்துதான், ஏன்னா சிதம்பரம் பக்கத்துல இருந்து மழை இப்ப இருட்டிக்கிட்டு வரப்போகுது. அங்க பாருங்க, அவ்வளோ ஒரு இருட்டா இருக்கு. காட்ட முடியாதா? இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் வந்து நல்லா இருட்டிக்கிட்டு வருது. அதாவது சிதம்பரம் பக்கம் இருட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ நீங்க சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சிதம்பரத்துல இல்ல மெட்ராஸ்ல எங்க இருந்து பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 3 மணி அளவில் உங்க வீட்டுல வந்து உங்க ஊர்ல மழை பெய்யுதான்னு சொல்லுங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஒண்ணு சொல்லுது. நீரவரா? அதுக்கு பேரா? காலத்தை கணிப்பவருக்கு. ஆமா, டிஎன்பிஎஸ்சில முன்கூட்டியே காலத்தை கணிப்பவருக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து நீரவர் காணவர் என்னமோ எழுதி வச்சோம், என்னன்னு தெரியல. சரி, இப்ப நான் வந்து இந்த மீன் எல்லாத்தையும் வறுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்குறேன். ஏன்னா இது வந்து 7 மணி நேரம் இன்னும் வறுக்கணும் போல இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு நான் வறுப்பேன். ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியல. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வறுக்கிற மீனுக்கும் லாஸ்டா நம்ம வறுக்கிற மீனுக்கும் ருசி அதிகமா இருக்கும். ஏன்னா வந்து இது அதிக நேரம் ஊறுமா, இது சீக்கிரம் ஊறிடும். அதனால இந்த அளவுக்கு நம்ம காணாங்கழுத்த மீன் எல்லாத்தையும் வறுத்துட்டோம். இதுல வந்து ஒரு 5 பீஸ் போல போட்டிருக்கேன். பாக்கி இதெல்லாம் வறுத்தா பசங்க யாரும் சோறு திங்காதுங்க, வெறும் மீனாதான் சாப்பிடுங்க. அதனால வந்து இதை அப்படியே எடுத்து ஃப்ரீசர்ல வச்சிரும். ஃப்ரிட்ஜ்லயே இல்ல மேல வச்சிருமா கீழே வைக்குமா? சும்மா ஃப்ரிட்ஜ்லயே வச்சிரும். ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் இல்லையா, அதனால வந்து வீணாலாம் போகாது. காலையில எடுத்து நம்ம இதை வறுத்துக்கலாம். ரசம் வச்சுட்டு அப்படியே வறுவலை போட்டுக்கலாம். இதுல எடுத்து வச்சிடறோம். அப்படியே திரும்புங்க. இதுல ஸ்கூல்ல சத்துணவு கொடுப்பாங்கல்ல, ஐயா அது வேற மணி ஃப்ரெண்ட் எல்லாம் மணியை கிண்டல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவன் இப்பதான் வரான், நீங்க வேற எடுக்காதீங்க, கம்முன்னு இருங்க. இதுதான், நான் கை கழுவிட்டு வந்துக்கிறேன். நான் வந்து உங்கள்ட்ட இதுக்கான டிப்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டுதான் இதை காட்டுறேன். தம்பிக்கு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அந்த உள்ளங்கால் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து லைட்டா அப்படியே கொப்பளம் மாதிரி இருந்துச்சு. அது லைட்டா வலிக்குதுமான்னு சொல்லிட்டு இருந்தா, இவங்க சொன்னாங்க முட்டை தோல் மிதிச்சிருப்பான், அதனாலதான் வலிக்குது அப்படின்னாங்க. அது என்னன்னா இப்ப ஒரு 2 நாளா வந்து இது காலையில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுக்கு நல்லா அப்படியே தண்ணி கொத்தா மாதிரி காலை பிள்ளையால வைக்கவே முடியல, நரம்பெல்லாம் முடிச்சு இழுக்குதுமா அப்படின்ட்டான். அதோட வந்து அத்தை அந்த பச்சளை அதெல்லாம் அரைச்சி அப்படியே பத்து போட்டு கட்டி விட்டுட்டாங்க. இப்ப இங்க பாருங்களேன். ஆமா, பாருங்க எப்படி இது வந்து இப்ப வந்து அப்படியே ரவுண்டா சின்னதா இருக்கா. காலையில வந்து இவ்வளவு பெருசுக்கு அப்படியே கீழே வைக்க முடியல. இந்த பக்கம்லாம் இப்ப வீக்கமா இருக்கு அவனுக்கு.
இதெல்லாம் வந்து வீக்கமா இருக்கு, இந்த நரம்பெல்லாம் புடிச்சு இழுக்குது அப்படிங்கிறான். இது என்னன்னே தெரியல. முட்டை தோல் மிச்சா வரும். இந்த பாருங்க தண்ணி எப்படி வருது பாருங்க. இந்த பாருங்க அப்படியே லைட்டா அமுக்குனாலே போதும், அப்படியே தண்ணி வடியுது. காலை வலிக்குதாப்பா பாருங்க, வடிஞ்சுக்கிட்டே இருக்கு தண்ணி. சாக்ஸ் எல்லாம் போட முடியல, சாக்ஸ் எல்லாம் இப்படி ஸ்கூல் சாக்ஸ் எல்லாம் போடவே முடியாது. என்னன்னே தெரியல, நல்லா அழுத்தம் கொடுத்துரும். இதுக்கு என்ன பண்றது என்னன்னு சுத்தமா தெரியல. இல்ல ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் காட்டலாமா, இல்ல நாட்டு வைத்தியம் இந்த குப்பைமேனி எல்லாம் இருக்குல்ல அதை அரைச்சி போடலாம் அப்படிங்கிறாங்க. காலையில அததான் அரைச்சி போட்டிருக்காங்க. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, வலி இங்கெல்லாம் நடக்கும் போதுதான் வலிக்குது, அந்த நரம்பெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்குங்க. பரவிடுமா என்னன்னு தெரியல. இப்ப அந்த குப்பைமேனியை தான் அரைச்சி போட போறோம். உங்களுக்கு இதுக்கு ஏதாவது வைத்தியம் தெரிஞ்சா சொல்லுங்க, மறக்காம மறந்துடாம இதை சொல்லுங்க தயவு செஞ்சு. பிள்ளைக்கு நடக்கவே முடியல, எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆயிட்டு, ஸ்கூல் அதுலயே மட்டை போட்டுருவோம். அதனால வந்து சீக்கிரம் குணமாக்கணும். டிப்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்க போட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. டாடா.